பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற குறளுக்கு உரைநூல்களில் காலை பொழுதில் நீ செய்கின்ற தீங்கு அன்று மாலை பொழுதே நீ அதற்கான தண்டனையை அனுப்பிப்பாய் என்று உரைநூல்கள் கூறுகின்றன. இது நடைமுறைக்கு உகந்தது அல்ல. உண்மையிலே காலை பொழுதில் நீ செய்கின்ற தீங்குக்கு மாலை பொழுதில் அதற்கான தண்டனை கிடைக்கும் என்றால் நீதிமன்றங்கள் எதற்கு, வழக்குரைஞர்கள் எதற்கு, காவல் நிலையங்கள் எதற்கு? ஆகையினால் அது பொருத்தமற்றது. உண்மையிலே வள்ளுவ பெருந்தகை எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், காலை பொழுது என்பது ஏற்றக்கால் பொழுது நல்வினை காலம் என்றும், அதே மாலை பொழுது சரிவு காலம் உனக்கு போதாத காலம் என்றும், நல்வினை காலத்தில் நீ செய்கின்ற தீங்கு தீவினை காலமாகிய சரிவு காலத்தில் அதற்கான துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும்.